சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 61. சொன்ன பாருங்க, ஐயப்பங்கிட்ட எப்பவுமே பூஜை பண்ணி அவங்கிட்ட பூஜை பண்ணி அவங்கிட்ட எல்லாமே கேட்கிறாள். நான் அப்படிப்பட்ட பிள்ளைக்கு பகவானே சோதனை கொடுத்தார், குழந்தை இல்லாம. அப்ப நான் வேண்டிக்கிட்ட உடனே குழந்தைய கொடுத்தார். அந்த குழந்தை சாதாரணமா அந்த பூமியில வரலங்க, சாதாரணமா அந்த பூமியில வரல. ஐயப்பன் அந்த குழந்தைய உள்ள கருவாக்கிட்டான். உள்ள என் ஒய்ஃபை கருவாக்கிட்டான். அதை பிறக்கும் போது என் கண்ணீர்ல அழ வச்சான் பாருங்க ஐயப்பன். சாதாரணமா அழ வச்சான் ஐயப்பன். என்ன வேலைக்கிழமை அன்னைக்கு எல்லா சாமிக்கும் அபிஷேகம் பண்ணி நிற்கிறேன். குருவோட நாள வேலைக்கிழமை அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி நிற்கிறேன். ஆனா அபிஷேகம் பண்ணி நிற்கும் போது என் ஒய்ஃபுக்கு பனிக்கூட உடஞ்சி போச்சு. உடஞ்சி போனோடனே நான் அப்பயே ஏஞ்சிருக்கிறேன். கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு தீபார்த்தனை காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போனேன். இங்கே புளியந்தோப்பு ஹாஸ்பிட்டலில். அங்கேருந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் காலைல 5 மணிக்கு சேர்த்துட்டேன். அவங்க எந்த இது பண்ணுறேன்ட்டு லேட் பண்ணி விட்டு கடைசியில் லாஸ்ட்டாக ஆர்எஸ்ஆர் எடுத்து போக சொல்லிட்டாங்க. பொண்ணு அம்மா ஃபுல்லாக உடம்புல நீர் இல்லை, சுத்தமாக குழந்தை குடிக்கிறதுக்கு நீர் இல்லை, நீர் சத்து இல்லை. அதனால் குழந்தை அடுத்து அந்த லெட்டின் தண்ணி குடிச்சிச்சுன்னா காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுங்க நீங்கள்? ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போகிறேன். என்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க டாக்டர். என்ன சொல்லுவீங்க? அப்படியே கண்ணீர் விட்டு பகவானே என்னடா இப்படி சோதிக்கிற என்னை நிம்மதியாகவே இருக்கணும் மாட்டேன், ஏன்டா என்னை இப்படி சோதிக்கிற ஐயப்பான்னு எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் நான் ஒரு ஆள் தான். எங்கள் அத்தைலாம் இருக்காங்க. எங்கள் அத்தை எல்லாமே எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அத்தை எங்கள் அம்மா ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒரு ஆள் தனியாக அங்கே ஹாஸ்பிட்டல் வெளியே நின்று கண்ணு கலங்குறேன் ஐயப்பான்னு. இப்போ டாக்டர் கேட்குறாங்க, எப்பா எனக்கு என் வளர்ந்ததோட என் மனைவி அங்கே இதுவாக இருக்குன்னு சொல்லினா இது பண்ண டாக்டரோட கையெழுத்து போடும்போது கூட கண்ணு கலங்கினேன். அப்போ நல்லபடியாக குழந்தை பகவான் சர்வசக்தியாய் அந்த குழந்தை பிறக்குது பாருங்க. சர்வசக்தியாக அந்த குழந்தை பிறக்குது. ஏன்னா ஐயப்பன் ஒருத்தவங்கிட்ட நான் மட்டும் வேண்டலை. காளிகம்பாள் கிட்ட, திருவெற்றி வடிவுடை அம்மன் கிட்ட, கல்கத்தா அம்மா கிட்ட, புட்லூர் அம்மா கிட்ட, எல்லா சர்வசக்தி கிட்ட, சிவன் கிட்ட, பெருமாள் கிட்ட பிறந்தா நான் இடைக்கு நான் காசு போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன். பெருமாள் கிட்ட குழந்தைக்கு இடைக்கு அப்படிலாம் இது பண்ணி எல்லா சர்வசக்திகிட்டும் வேண்டிக்கிட்ட உடனே பாப்பா அன்னைக்கு பிறந்தா. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, பாப்பா அன்னைக்கு பிறந்தா 2 பேருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்ட கடவுளே. என்னை கஷ்டத்தில் கண்ணீர் பட வச்சான். அதுக்கப்புறம் ஆனந்த கண்ணீரில் நட வச்சான் கடவுளே. என்னை என்னைக்குமே ஒரு பொழுதும் கைவிட்டது கிடையாது ஐயப்ப. என்னைக்கு என்னை எப்பயுமே கைவிட மாட்டான் என் ஐயப்ப. என்னை தாங்கி பிடிச்சிருக்கிற ஐயப்ப. அப்படிப்பட்ட பகவான் ஐயப்பன் எந்த நேரத்தில் என் குழந்தைய பிறக்க வச்சான் பாருங்க. சர்வசக்தியும் துணையாய் நின்று அந்த குழந்தைய வேலைக்கிழமை அன்னைக்கு அந்த குருநாதர் அன்னைக்கு பிறக்குது. வேலைக்கிழமை குருவோட நாள். அதோட மிக பிரகாசமான ஒரு நாள் என்னன்னா, வள்ளலார் அம்மா பிறந்த தினம். அந்த வள்ளலார் அம்மா பிறந்த தினத்தை அன்னைக்கு 5ஆம் தேதி 10ஆம் மாசம் 2017 பிறகுறா. அந்த வள்ளலார் பிறந்த அன்னைக்கு பிறந்தா பாருங்க. அன்னைக்கு பெருமாளுடைய நாள், எல்லாருடைய நாள்ல அந்த குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்து வெளியே வந்தவொடனே எனக்கு கஞ்சி கொடுக்குறாங்க பாருங்க. என்னங்க கடவுளுடைய மகிமை, என்னத்தை சொல்றதுங்க நாங்க. அந்த கடவுள் சோதிக்கிற கடவுளும், ஆனா சாதிக்க வைக்கிற கடவுளும், நம்மள ஆனந்த கண்ணீரை மிதக்க வைக்கிற கடவுளுங்க. நம்பியவருக்கு என்றும் கை கொடுக்கும் கடவுள் ஐயப்பன். என் ஸ்ரீதர்ம சாஸ்தா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவ மகா சாஸ்திரே துண்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. குருவே துணை என் ஐயப்பனே துணை. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணம்.